தன்னோட குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக பல வருடமா பப்ளிக் டாய்லெட்ல வாழ்ந்து வர இவரோட பெயர் தான் பிரேம்ராஜ். கிராமத்துல இருக்கிற தன்னோட குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக மாதம் 10,000 சம்பளம் வரக்கூடிய டெல்லியில இருக்க பப்ளிக் டாய்லெட்டோட கிளீனரா வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய இவர் தான் பிரேம்ராஜ். ஒரு பப்ளிக் டாய்லெட்டோட கிளீனரா வேலை செஞ்சுட்டு இருக்காரு. பிரேம்ராஜ் தனக்கு கிடைக்கிற இந்த கம்மியான வருமானம் மூலியமா வெளியூர் வீட்டை வாடகைக்கு எடுத்து தங்க முடியாத சூழ்நிலையில இருக்காரு. இருந்தாலும் தன்னையே நம்பி இருக்கிற தன்னோட 3 குழந்தைகளை காப்பாத்துறதுக்காக தான் வேலை செய்யற பப்ளிக் டாய்லெட்டையே வீடா மாத்தி எந்த ஒரு சங்கடமும் இல்லாம அங்கேயே சமைச்சு அங்கேயே சாப்பிட்டு தான் சம்பாதிக்கிற வருமானத்தை வீட்டுக்கும் அனுப்பிட்டு இருக்காரு. இதை பத்தி பிரேம்ராஜ் கிட்ட கேட்ட போது பாத்ரூம்லயே சமைச்சு சாப்பிட்டு அங்கேயே குளிச்சு தூங்குறதுல எனக்கு எந்த ஒரு சங்கடமும் எந்த ஒரு அருவருப்பும் கிடையாது. என்னோட வருமானத்துல என்னோட குழந்தைங்க மகிழ்ச்சியா சாப்பிட்றத பார்க்கும்போது இங்க நான் ரொம்பவே சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தன்னோட குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக இவ்வளோ பெரிய தியாகத்தை செய்யற பிரேம்ராஜோட விடாமுயற்சியும் இந்த வீடியோவும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க அண்ட் உங்களோட வாழ்த்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க.